ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ட்ரேடர் தானா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய டெலிகிராம் சேனல் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்த சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஷேர் பண்ண போகிறோம். என்னோடய டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ தான், ஃப்ரீ டெலிகிராம் சேனல். டெய்லி நிஃப்டி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு டெய்லி ஸ்டாக்ஸ் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா உங்களுக்கு நியூஸ் அப்டேட்ஸ் அண்டு நிஃப்டி அனாலிசிஸ் ரிப்போர்ட்ஸு, ஸ்விங் ஸ்டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்கு எப்படியெல்லாம் நீங்கள் அந்த ட்ரேடு எடுக்கலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுலேயே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்கலாம் என்னென்ன ஸ்டாக்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாம். இதுதான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. ஜூபிட்டர் வேகன்ஸ், இர்கான், ரெயில் விகாஸ். இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இர்கான் அண்ட் என்பிசிசி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இர்கான் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஷேரை நான் ஸ்டாக்கை நான் ஷேர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அதோட என்பிசிசி பார்த்துக்கலாம். என்பிசிசி இன்னைக்கு காலையில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் போயிட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நேற்று லெவலு ஓகே, நேற்று ஃப்ரைடே இங்கே இந்த லெவலை கட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ ரிவர்சல் எடுத்துகிட்டு தான் மேலே போகும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபால் இருக்குது இந்த லெவலில். ஓகே, இப்போது நீங்கள் டெய்லியில் போயிட்டு டெய்லி சிபிஆர் ஆன் பண்ணிவிட்டு கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகுது பார்த்துக்கோங்க 5 மினிட்ஸில். ஓகே, 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ரெட் கேண்டில் வித் ஹை வால்யூம் வருதா பார்த்துக்கோங்க. இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலோடைய லோ கட் ஆகும்போது நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துருக்கணும். எப்போவுமே இந்த பிளாக் லைன் ப்ரீவியஸ் டே ஹை, இந்த பிளாக் லைன் ப்ரீவியஸ் டே லோ. இது ரெசிஸ்டன்ஸ் 1, இது சப்போர்ட் 1. ரெசிஸ்டன்ஸ் 1லேருந்து ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா சப்போர்ட் 1 தான் உங்களோட டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிபிஆர் லெவலில் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெவல் சப்போர்ட் 1. இதையே நீங்கள் சிபிஆர் இல்லாமல் வெறும் எஸ்எம்ஏ வச்சு மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ட்ரா பண்ணிவிட்டு, இந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை ட்ரா பண்ணிவிட்டு கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இங்கேருந்து ஃபஸ்ட்டு லெவல் 23.6% வச்சுக்கோங்க டார்கெட்டு. நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் நான் டெய்லி ஷேர் பண்ணுற ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் டெய்லி சிபிஆர் ஆன் பண்ணிவிட்டு எந்த லெவலில் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, சப்போஸ் க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் ஃபார்ம் ஆச்சுன்னா பை என்ட்ரி, ஆர் ரிஜெக்ஷன் கேண்டில் ஆர் ரெட் கேண்டில்ஸ் வித் ரெட் வால்யூம், அதாவது இந்த மாதிரி ரெட் கேண்டிலோடைய வால்யூம்ஸ் ஹையாக வந்ததுன்னா நீங்கள் செல் என்ட்ரி ட்ரை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இர்கான், ரெயில் விகாஸ். ஓகே, இர்கான் பார்க்கலாம். இர்கான் பாருங்கள், 1 ஹவர் எடுத்துக்கிறேன் நான். 1 ஹவரில் நேற்றுக்கு இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு.
இந்த கேண்டில். ஓகே, இது வரைக்கும் நேற்றுக்கு 315 கேண்டில். இது வந்து ஒரு பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆனதே 9:15க்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை போய் டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு செல்லிங் இருக்கும் எப்போவுமே. டபுள் டாப், இது வந்து டபுள் டாப்னு சொல்லுவாங்க. இந்த டபுள் டாப் ஃபார்ம் ஆகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் இங்கே. ஓகேவா? அப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபிபனாக்கி போட்டு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் லோ டு ஹைக்கு நம்மளுக்கு 1 ஹவரில் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 9:15 to 10:15 கேண்டில். இது 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஹை வால்யூம் வருதான்னு பார்க்கணும். கேண்டில்ஸ் வித் ஹை வால்யூம் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு இந்த கேண்டிலில். ஓகே, அப்போது இதோட 50% லெவல் ஆர் இந்த லோவை கட் பண்ணும்போது நீங்கள் வந்து செல் என்ட்ரி கொடுக்கலாம். ஓகே, இதோட டார்கெட் எப்படி வைக்கலான்னா, இங்கே ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல், தேர்ட் லெவல். இங்கே வந்து நீங்கள் இல்லைன்னா டெய்லி சிபிஆர் போங்க. ஃபஸ்ட் லெவல் என்ன, எதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது, ரெசிஸ்டன்ஸு. ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டு தான். சப்போர்ட்டில் எப்படியும் அதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கணும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வருதுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டில் தான் நிற்கும். ஓகே, இங்கேருந்து ஒரு பிக் கேண்டில் வருதுன்னா இதோட 50% ஆர் 1/3 வந்து திரும்ப ரிஜெக்ட் ஆகி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இங்கே வந்து 20 SMAவும் 9 SMAவும் ஜாயின் ஆகுதோ அங்கே ஒரு ஃபிபனாக்கி கூட நீங்கள் ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை எடுத்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு டார்கெட் லெவல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு RVNL ஸ்டாக் பார்ப்போம். இந்த ஸ்டாக் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் அனலைஸ் பண்ணும்போது 4 ஹவர்ஸ் வச்சேன், அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ நம்மளுக்கு வந்து 1 ஹவர் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில். ஓகே, அப்போ வந்து நீங்கள் ஷுட் லுக் ஃபார் அ ரெட் கேண்டில் ஃபார் த செல்லிங் என்ட்ரி. இந்த கேண்டில் வந்தாலே நீங்கள் ரெட் கேண்டில் எதிர்பார்க்கணும் லோவர் டைம் ஃப்ரேமில். 15 மினிட்ஸில் ஃபார்ம் ஆகுதா பாருங்கள், வித் ஹை வால்யூம். இங்கே வந்துருச்சு ஒன்று. அபவ் இந்த கேண்டிலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக வர்றதுக்கு நம்ம பார்க்கணும். இந்த கேண்டில் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிலுடைய ஒரு 50% லெவல் ஆர் 38% லெவலில் வந்து நீங்கள் செல் என்ட்ரி எடுத்தால் இங்கே வந்துட்டு டார்கெட் வந்து 50% லெவல் ஆர் 61% லெவல் அக்கார்டிங் டு த சிபிஆர் லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. வீக்லி சிபிஆர் கூட நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதோட லெவல்ஸ் கூட ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் வந்து நீங்கள் வைக்கலாம். ஓகே, இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து டார்கெட்ஸை கொஞ்சமாக வச்சுட்டு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வெளியே வர பாருங்கள். ஓகே, மார்க்கெட் வந்து நல்ல மூமெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்ஸும் நல்லா மூவ் ஆகும். இப்போ நிஃப்டி மூவ் ஆகலை, இப்போ செல்லிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வெளியில் வர பார்க்கணும். எக்ஸிட் ஆகிட்டு ஒரு இந்த ஸ்டாக்கு அதாவது ஒரு 500 மேலே இருக்குன்னா ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளோ ஏறுது இறங்குது ஒரு நாளைக்கு அப்படின்றது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்றப்பில் நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, நியர்பை டார்கெட்ஸு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். 1 ஹவர் கேண்டிலில் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க இன்ட்ராடேக்கு. அப்போ தான் நீங்கள் ரொம்ப லாஸ் இல்லாமல் வெளியில் வர பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.